வாக்காள பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது. நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் மிக கடுமையாக உழைத்து நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக மாற்றி ஏப்ரல் 9ஆம் தேதி நிச்சயமாக திருநள்ளாறுல தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற ஒரு பெரிய உற்சாகத்தோடு வேலைப்பாட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அருமை தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். தமிழகத்தில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு இருக்கின்றார்கள். வாழ்கின்ற காமராஜர் இருக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக களப்பணி செய்து அண்ணன் ராஜசேகரன் அவர்களை இந்த முறை தாமரை சின்னத்தில் ஒரு வெற்றியை கொடுத்து திருநள்ளாறுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கின்றோம். திருநள்ளாறு என்று சொன்னால் நமக்கு தெரியும், எல்லோருமே இந்த கோயிலுக்கு வர்றோம், சிவபெருமான பார்க்க வர்றோம், சனீஸ்வரரை பார்க்க வர்றோம். இன்னைக்கு அந்த திருநள்ளாறை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தொகுதியில தங்கி ஒரு டிரஸ்ட் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் கடந்த முறை நீங்கள் எல்லாம் பெரிய அன்பு அவருக்கு கொடுத்தீங்க. நிறைய அன்பு நீங்கள் கொடுத்தும் கூட சற்றே வாக்கு வித்தியாசத்தில் போன முறை வெற்றி வாய்ப்பு இழந்தும் 5 ஆண்டு காலம் ஒரு மக்கள் சேவகனாக உங்களுக்காக பணி செய்து இந்த முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, ஒரு பெரிய உற்சாகத்தை திருநள்ளாறுல பார்க்க முடியுது. எல்லோரும் கூட நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறோம். தாய்மார்களுக்கு தெரியும், நம்முடைய ஆட்சியில மட்டும்தான், என்டிஏ ஆட்சியில மட்டும்தான் நாம இந்தியாவிலே அதிகப்படியாக ஒரு மகளிருக்கு உரிமை தொகை சிவப்பு ரேஷன் அட்டையாக இருந்தால் 2500 ரூபாய் புதுச்சேரியில மட்டும்தான் கொடுக்கிறோம். மகாராஷ்டிராவில் 2100. அது மஞ்சள் ரேஷன் அட்டையாக இருந்தால் 1000 ரூபாயாக. இன்னைக்கு நம்முடைய மீனவ நண்பர்கள் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கிறாங்க. மீனவ நண்பர்கள் இருக்கக்கூடிய பகுதி 61 நாள் மீன்பிடி தடை காலமாக இருக்கிறது. நாம் போன முறை ஆட்சிக்கு வந்த பொழுது 6500 8000 உதவியை உயர்த்தினோம். இந்த முறை நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம் 8000 12,000 உயர்த்தப் போகின்றோம் என்று. மீன்பிடி தடை காலத்தில் அரசுடைய உதவித்தொகை 12,000 ரூபாய் வர இருக்கிறது. அதுவும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும்பொழுது மட்டும்தான் நடக்கும். அருமை சொந்தங்களே, உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தாமரை சின்னத்திலே அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுக்கணும். நிச்சயமாக திருநள்ளாறுடைய வளர்ச்சி உங்களுடைய கையில, இவர் மூலமாக நீங்கள் போடக்கூடிய வாக்கில் இருக்கு. ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நண்பர் சொல்றாங்க, ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. இந்த உற்சாகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் ஜெயித்து விட்டார் என்றே தோன்றுகிறது. இருந்தும் ஒரு பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் பிரச்சாரத்தை முடிக்கணும். நீங்களும் சுட்டரிக்கின்ற வெயில்ல தாய்மார்கள் மிக பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி சொல்லி இங்கிருந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த வண்டியை செல்லுகின்றோம். உங்களுடைய ஆதரவு அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு கொடுக்கணும். தாமரை சின்னத்தை கொடுக்கணும். மறந்து நிறுத்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். தாமரை சின்னம் வெற்றியின் சின்னம். ஏப்ரல் 9ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னம் திருநள்ளாறுல தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 6500 ரூபாய் நிவாரணமாக இருந்துச்சு. நம்ம ஆட்சியில 8000 உயர்த்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதை 12,000 உயர்த்திருக்கின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு மே 4ஆம் தேதிக்கு பிறகு அது 12,000 ரூபாயாக உயர்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மத்தியில மோடி ஐயா, மாநிலத்தில் என்ஆர் ஐயா, இருவரும் இணையும் பொழுது மட்டும்தான் புதுச்சேரி காரைக்கால் அடுத்த கட்டம் செல்லும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு திருநள்ளாறு உங்களுக்கு தெரியும், கோவில் நகரம். எத்தனையோ மனிதர்கள் கோவிலுக்காக இங்க வர்றாங்க. இந்த கோவிலை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு சமீபத்தில் 40 கோடி ரூபாய் திருநள்ளாறு கோவிலுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த ரயில்வே லைன் உங்களுக்கு தெரியுங்க ஐயா, 320 கோடி ரூபாய் செலவு செய்து காரைக்கால் இந்த பகுதியில் ஒரு ரயில்வே லைனை மேம்படுத்தி இருக்கின்றோம். ஜிப்மர் மருத்துவமனையை காரைக்காலை கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு அற்புதமான வேட்பாளர், உங்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளர் அண்ணன் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு எல்லாரிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்த 2 நாட்களும் கூட கூட்டணியினுடைய தொண்டர்கள் கடுமையாக களப்பணி செய்து அண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.